அரசியல்வாதி, நேர்மையான ஒரு அரசியல்வாதி, எளிமையான ஒரு அரசியல்வாதி. அவருடைய பேர்களுக்கு என்பது உண்மையான தூய்மையான அரசியலுக்கு உண்மையிலேயே எல்லோருமே வருந்தக்கூடிய ஒரு துக்கமாக அமைந்திருக்கிறது. அவரை போல எளிமையானவர்களை அதிமுகவுக்கு ராஜ்யம், திமுகவுக்கு பூஜ்ஜியம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ராஜ்யத்தில் பூஜ்ஜியத்தை காண்பவர் அவர், பூஜ்ஜியத்தில் இருந்தாலும் ராஜ்யத்தை ஆள்பவர் எங்களுடைய. அடுத்தடுத்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டே இருக்காரு. 10,000 ரூபா அறிவிச்சிருக்காரு உதவித்தொகை. அவர் எதை வேணாலும் தேர்தல் நேரத்தில் அறிவிச்சிட்டு போகிற பழக்கம் அவருக்கு. அறிவித்ததையெல்லாம் நிறைவேற்றுகிற பழக்கம் தான் எங்களுக்கு. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் 10,000 இல்லை, அவர் 15,000 கூட அறிவிப்பார். டெல்லியில் என்ன நடந்துச்சு, அறிவித்தாங்க, கொடுத்தாங்க, ஒரு மாதம் அடுத்தடுத்து நிறுத்திட்டாங்க. அதுபோல தான் எடப்பாடி அவர் ஆட்சிக்கு வர முடியாது, அதனால் அவர் தரவும் முடியாது. அதனால் 1 லட்சம் ரூபா அறிவிக்கலாம், ஏன் 10,000 ரூபா அறிவிச்சாருங்கிறதா எங்களுக்கு தெரியாது. கொடுக்க முடியாது, அவர் ஆட்சிக்கு வரவும் முடியாது. சார், தொடர்ந்து காங்கிரஸ் சோடங்கர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. தாவேக எங்களை கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. ஆனால் திமுக எங்களுடைய சார், சோடங்கர் பேசுறது அதெல்லாம் எங்களுடைய ராகுல் காந்தியும் எங்களுடைய தலைவர் தளபதியும் பேசுவது தான் முடிவு, அதுதான் இறுதி. அதில் நிச்சயமாக அகில இந்தியாவிலேயே எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவரும் இந்த அளவுக்கு மற்ற தன்னுடைய தோழமை கட்சிகளை அனுசரித்து சென்றதாக ஒரு வரலாறு கிடையாது. அந்த புதிய வரலாறை கடந்த 10 தமிழக அரசியல் வரலாற்றிலே உருவாக்கி கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். எனவே நிச்சயமாக அவர் எந்த காலத்திலும் தன்னை விட்டு எல்லோரையும் குணம்தான் எங்கள் தலைவரிடத்தில் இருக்கிறது. விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை என்கின்ற பழமொழி ஏற்ப எந்த காலத்திலும் அவருக்கு கெடுதல் வராது. இன்னும் தொடர்பு போனால் திராவிட மாடல் ஆட்சி 3ம் தொடரும். புதிய கட்சிகள் இந்த தேர்தலுக்கு வந்திருக்காங்க. இதனால ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்? எங்களுக்கு இன்னும் பலத்தை, எங்களுடைய சக்தியை, பலத்தை அதிகரித்து இல்லை, புதுசாக கட்சி தொடங்கிருக்காங்கல்ல, சசிகலா இருக்கட்டும், அதே போல அவங்களை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அதெல்லாம் புது கட்சி, அவங்களுக்கு தேர்தல் வேலைகளை என்னென்னு முதல்ல பூத் கமிட்டி போட்டு கற்றுக்கணும். இல்லை, அறிவாலயத்துக்கு பக்கத்தில் டீ குடிக்க வரவங்களாம் கூட்டணி கூப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு எங்களுடைய நிலைமை இல்லை. ஆனால் பேசியவர்களுடைய நிலைமை அப்படி இருக்கலாம். ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, யார் வருவாங்கன்னு கதவை திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யார் டீ குடிக்க வரவங்களாம் கூப்பிட்டு வச்சு பேச வேண்டிய அவசியம் திமுக கூட்டணிக்கு இல்லை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஓபிஎஸ் கூட வர போகிறாரா? வேண்டுமென்றாலும் வரலாம். இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை.